ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூ மண்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி கடலையை சேர்த்துக்கோங்க. எங்கள் ஊர் சைடில் மல்லாட்டைன்னு சொல்லுவோம். ஒரு கைப்பிடி மல்லாட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மல்லாட்டையை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு அதோட தோலை நல்லா நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் குறப்பாக அரைச்சா போதும். இப்போது வறுத்த கடலை ரெடி பண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கி வச்ச கொத்தவரங்காயை இதில் சேர்த்துடலாம். கொத்தவரங்காயை இதில் சேர்த்ததுக்கப்புறம் காய் வேகிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 நிமிஷம் நம்மளோட காய் நல்லா வெந்துருச்சு. கீழே ஒரு பாத்திரம் வச்சு வடிகட்டுற கிண்ணத்தை வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட காயை வடித்து எடுத்தாச்சு, தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொத்தவரங்காயை இதில் சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காய் வேகும்போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், இருந்தாலும் நான் இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா காயோடு சேர்த்து மசாலாவை பரட்டிக்கோங்க. இப்போது காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி காய் வேகும்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சோம், அதனால் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் ஆல்ரெடி வெந்துருச்சு, இருந்தாலும் கொஞ்சமாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வறுத்த கடலை பவுடரை இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மல்லாட்டை பவுடர் ரெடி பண்ணேன் இல்லையா, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மேலே சேர்த்துட்டு காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வறுத்த கடலை சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காவை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கொத்தவரங்காய் கூட நம்ம வறுத்த கடலை பவுட்ரு இது கூடவே தேங்காய் எல்லாம் சேர்த்து இந்த பொரியல் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் எப்படி கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.